சாந்தியும் சமாதானமும் அண்ணலம் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் முதற்கொண்டு இங்கு குழுமி இருக்கிற நம் அனைவர் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் மேலான கருணையும் நம்மின் மீதும் நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பானவர்களே, நாம் வைத்த நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. நாம் செய்த நற்காரியங்களை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. குறிப்பாக இன்று நாம் தொழுத இஷாவினுடைய ஜமாத்தினுடைய தொழுகை, அதை தொடர்ந்து தராவீஹினுடைய தொழுகை, பித்ருவாஜிபினுடைய தொழுகை, அதில் ஓதப்பட்ட அனைத்து வசனங்களுடைய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு நிரப்பமாக தந்தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, குர்ஆனில் மிகப்பெரிய சூரத்துல் பக்ரா இன்று 18வது ரக்அத்தில் அது ஓதி முடிக்கப்பட்டது. அதற்கு அடுத்து 2 ரக்அத்தில் ஆல இம்ரானுடைய சந்ததிகள் என்ற சூறாவில் 2 பக்கங்களை நாம் ஓதி இருக்கிறோம். மொத்தம் 25 பக்கங்கள், 1.25 ஜுசுக்கள். அதில் ஓதப்பட்ட அனைத்து வசனங்களுடைய நன்மைகளை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. அன்பானவர்களே, இன்று ஓதப்பட்ட அந்த சூறாக்களில் 2வது ஜுசுவில் கடைசி பக்கத்தில் தாவூது நபி குறித்தும் அவர்கள் செய்த போர் குறித்து அல்லாஹ் பேசுகிறான். அவர்களை நாம் எப்படி சோதித்தோம் என்பதை அல்லாஹ் சொல்லுகிறான். 3 பேருடைய பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 தாவூது நபி. அந்த போர் நடக்கிற போது அவங்க சின்ன பையன், நபி இல்லை. அந்த கூட்டத்திற்கு தலைவர் தாலூத், ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எதிரி படைகளுடைய மன்னன் ஜாலூத். இப்ப எதிரியை நோக்கி படைகள் செல்கிறது. எங்கிருந்து செல்கிறார்கள்? பாலஸ்தீனிலிருந்து கிளம்பி ஜோர்டான் நதியை தாண்டி எதிரினுடைய இடத்திற்கு செல்ல வேண்டும். எதிரினுடைய கூட்டத்தினுடைய பெயர் அமாலிகா. தாவூது நபியவங்க குடும்பத்துல 12 அல்லது 13வது பிள்ளை. குட்டையா இருப்பாங்க, ஒல்லியா இருப்பாங்க, பேரழகு இல்லை, நார்மலான அழகுடையவர்கள். ஆனா குடும்பத்துல ஒதுக்கி வைக்கப்பட்டார். இவங்களுக்கு முன்னாடி பிறந்த எல்லா பிள்ளைகளும் ஜாம்பவான், நல்ல ஹைட்டு வெயிட்டு, பிரம்மாண்டமான தோற்றம். ஆனா கடைசி பிள்ளை தாவூது நபி அந்த அளவுக்கு இல்லை. தந்தையே ஒதுக்கி வைத்தார்கள் தாவூது நபியை. ஒரு நாள் நடந்து போறப்ப கூழாங்கற்கள், அதிலிருந்து ஒரு கல் பேசியது. தாவூதே, என்னை எடுத்து வைத்துக்கொள். நான் ஹாரூன் நபியிடம் இருந்தேன். என்னை வைத்துத்தான் ஹாரூன் நபி அவர்கள் போரில் வெற்றி கண்டார்கள். அதை எடுத்து வச்சுக்கிட்டார். திரும்ப நடந்து போனான். இன்னொரு கல் பேசியது, சின்ன கல், கூழாங்கல். தாவூது நபியே, என்னை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் மூசா நபியிடம் இருந்தேன். என்னை வைத்துத்தான் மூசா நபி அவர்கள் போரில் வெற்றி கண்டார்கள். தாவூது நபி எடுத்து வச்சுக்கிட்டார். திரும்ப போனான். இன்னொரு கல் சொல்லியது, தாவூது நபியே, என்னை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். பிரம்மாண்டமான எதிரியான ஜாலூத்தை என்னை வைத்துத்தான் நீங்கள் கொள்ள வேண்டும். தாவூது நபி 3 கல், சின்னோண்டு கல் எடுத்து ஒரு சுருக்கு பையில போட்டு வச்சுக்கிட்டார். இப்ப இவங்களுடைய மன்னர் தாலூத் போருக்காக அழைப்பு கொடுக்குகிறார். பாலஸ்தீன்ல இருந்து கிளம்பி ஜோர்டான், நீங்க மேப்ல பார்க்கலாம், பாலஸ்தீனுக்கு மேல ஜோர்டான் நாடு இருக்கும். அப்ப அங்க ஒரு நதி இருக்கு. அந்த நதியை கடந்து எதிரியை சந்திக்க வேண்டும். மன்னர் சொன்னார், பெண்கள் போருக்கு வர வேண்டாம், குழந்தைகள் போரில் கலந்து கொள்ள வேண்டாம். யாரெல்லாம் வீடு கட்டுறீங்களோ, அந்த வீடு முடிக்கவில்லை என்றால் அவர்கள் போருக்கு வர வேண்டாம். யாரெல்லாம் புதிதாக திருமணம் செய்தீர்களோ அவர்கள் மனைவியை விட்டு போருக்கு வர வேண்டாம். யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறீர்களோ அவர்கள் போருக்கு வர வேண்டாம். இளைஞர்கள் மட்டும் வந்தால் போதும்.
கிட்டத்தட்ட 80,000 இளைஞர்கள் மட்டும் வந்தார்கள். பாலஸ்தீனிலிருந்து கடந்து போனார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபலம்மா ஃபஸல தாலூத் பில் ஜுனூத், அந்த தாலூத் என்ற மன்னர் படையை அழைத்து சொல்கிறார், கால இன்னல்லாஹ் முப்தலிக்கும் பிநஹர், அல்லாஹ் ஒரு ஆற்றை கொண்டு அந்த மக்களை சோதித்தான். மன்னர் சொன்னார், நீண்ட நெடிய பயணம் செய்திருக்கிறோம், உடைய உதடுகள் எல்லாம் வத்தி விட்டது, உடைய நாவுகளில் நீர் இல்லை, முகமெல்லாம் கருத்து விட்டது. நாம் போகிற பாதையில் அல்லாஹ் சொல்கிறான், ஒரு ஆறு இருக்கும், இன்னைக்கும் அந்த ஆறு இருக்கு. அந்த ஆறுக்கு பேர் ஜோர்டான் நதி. 252 கிலோமீட்டர் பரப்பளவை கொண்ட நதி அது. அந்த நதி வருகிற போது அல்லாஹ் சொல்கிறான், அதிலிருந்து யாரும் தண்ணீரை குடித்து விடாதீர்கள். அப்படி குடிக்கணும்னு ஆசைப்பட்டா வியதி, உங்களுடைய கையளவு, ஒரு கையளவு குடிக்கலாம், அதை தாண்டி நீங்கள் குடித்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லிவிட்டார். பாலைவனத்தில் பயணம் செய்கிற போது உதடு, நாவு, முகமெல்லாம் வத்தி போகிற போது தண்ணி கிடைச்சா என்ன செய்வான்? குடிக்கணும் தான் தோணும். இந்த சமுதாயம் குடிக்க மாட்டோம்னு சத்தியம் பண்ண, ஆனா அவ்வளவு பிரம்மாண்டமான நதியை பார்த்துட்டு 80,000 பேரில் எல்லோரும் குடித்து விட்டார்கள். பத்ரு போரை போன்று 313 பேர் மட்டும் குடிக்கவில்லை. பத்ருடைய எண்ணிக்கையில் அப்படியே இந்த சமுதாயம் 313 பேர் மட்டும் குடிக்கவில்லை. அதில் தாவூத் நபியும் இருந்தார்கள். நபியாகவில்லை, சாதாரண மனிதராக இருந்தார்கள். இந்த 313 பேர் பிரம்மாண்டமான படையை எதிர்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், அந்த மன்னன் ஜாலூத், அவன் தலையில வச்சிருக்கிற கிரீடம் மட்டும் 74 கிலோ தங்கம். அவன் தலையில் சுமந்திருக்கிற கிரீடம் ஒரு ஆளுடைய வீட்டுக்கு சமம். பிரம்மாண்டமான மலை போன்ற தோற்றமுடையவன். இந்த 313 பேர் போய் நிற்கிறாங்க. போருக்கு கூப்பிடுறான், யாரும் முன் வரவில்லை. தாவூத் நபி ஒரு வாலிபர், ஒரு 20 வயது 25 வயது இருக்கும். அப்ப இஸ்லாமிய மன்னன் சொன்னார், இவரோடு யார் போர் செய்கிறீங்களோ அவங்களுக்கு என் ஆட்சியில் ஒரு பகுதியை தருகிறேன். என்னுடைய 2வது மகள் மீகாலை திருமணம் செய்து தருகிறேன். அப்ப தாவூத் நபி வாலிபர் முன் வந்தான், நான் போருக்கு போறேன், அவன் கூட சண்டை போடுறேன். அந்த மன்னர் துஆ செய்தார். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறார், காலு ரப்பி ரப்பனா அஃப்ரிக் அலைனா ஸப்ரா வஸபித் அக்தாமனா வன்சுர்னா அலல் கௌமில் காஃபிரீன். இதுவெல்லாம் இன்றைய 10வது ரக்அத்தில் ஓதப்பட்டது. யா அல்லாஹ், எங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு பொறுமையை தருவாயாக, எங்களுடைய கால்களை திடப்படுத்துவாயாக, எதிரிகளுக்கு மத்தியில் எங்களுக்கு வெற்றியை தருவாயாக என்று அந்த மன்னர் துஆ செய்து தாவூதை அனுப்பி வைத்தார்கள். கேடயத்தை கொடுத்தாங்க, வாளை கொடுத்தாங்க. தாவூத் நபி வேணாம், ஒரு சுருக்கு பை, ஒரு கயிறு, இதைதான் எடுத்துட்டு போனா. உங்களுக்கு தெரியும், அந்த சுருக்கு பை இருப்பது 3 கூழாங்கற்கள். இதை மட்டும் எடுத்துட்டு போய் பிரம்மாண்டமான மலையை போன்று இருக்கிற மன்னன் எதிரிட்ட போய் நின்றான். அவன் சிரிச்சான், நீ என்ன நாயை நினைச்சிட்டியா? கயிறையும் கல்லையும் எடுத்துட்டு வந்திருக்கிற, போ, இருந்து போ அப்படின்னா. தாவூத் நபி அவர்கள், என்னை எதிர்த்து நீ போர் செய் அப்படின்னு கூப்பிட்டாங்க. அவன் வாளை எடுத்து உருகிற போது அந்த கூழாங்கற்களை எடுத்தான். ஒரு கல்லை எடுத்து பிஸ்மி இலாஹி இப்ராஹிம், இப்ராஹிம் நபியுடைய ரப்பாகிய அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு எடுக்குகிறேன். 2வது கல்லை எடுத்தான். பிஸ்மி இலாஹி இஸ்ஹாக், இஸ்ஹாக் நபியுடைய ரப்பாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு எடுக்குகிறேன். 3வது கல்லை எடுத்தான். பிஸ்மி இலாஹி யாக்கூப், யாக்கூப் நபியுடைய ரப்பாகிய அல்லாஹ்வின் பெயரை கொண்டு எடுக்குகிறேன். 3 கல், சின்னோண்டு கல். அதை எடுத்து வீசினான். ஒரு கல் அவனுடைய தலையில் பட்டு மூளையை கிழித்து கொண்டு வெளியே வந்தது. அப்படியே கீழே விழுந்து சரிஞ்சுட்டான். மற்ற 2 கல் படைகள் மீது விழுந்து எல்லா படைகளும் இல்லாமல் ஆனதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். கம்மி ஃபியாத்தின் கலீலத்தின் கலபத் ஃபியத்தன் கஸீரா, சிறிய படை
பிரம்மாண்டமான படைகளை வெற்றி கொண்டது. அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான் என்று இந்த நிகழ்வை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான். இதற்கு பின்புதான் தாவூத் நபி அவர்களுக்கு ஆட்சி கிடைத்தது. மன்னனுடைய இரண்டாவது பெண்ணை திருமணம் செய்தார்கள். இந்த நிகழ்வுக்கு பின்புதான் நபித்துவமான பட்டம் அவர்களுக்கு கிடைத்தது. தேனி புரளில் ஓதுகிற இந்த மிகப்பெரிய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்தான். சோதனையாளர்கள் பொறுமையோடு இருந்தால் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையும் வெற்றி கொள்ள முடியும் என்பதை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அன்பானவர்களே, வாழுகிற காலகட்டத்தில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் நாம் உண்மையானவர்களாக இருந்து பொறுமையோடு இருந்தால் கண்டிப்பாக சோதனைகள் வெற்றி உண்டு என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வியாபாரத்திலும் குடும்பத்திலும் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அதை பொறுமையோடு கையாண்டு வெற்றி பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் ஆக்கி தந்தருவானாக. மரணிக்கிற தருணத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுகளித்து மரணிக்கிற பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.